என்னயா சோக்கி வாயா ஓசிக்கிறாக்கி. இனிமே குடிக்கவே போறதில்ல, நேற்று சத்தியம் பண்ணியாமே. அது போதையில செஞ்ச சத்தியம் சோக்கி. என்ன மாப்பிள, எனக்கு முன்னாடியே வந்துட்டியா? கொஞ்சம் முந்திட்டேன். ஏய் சோக்கி, இன்னைக்கு குடிக்க போற சாராயத்துக்கு உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டா? வந்தா மரியாதையா குடிச்சிட்டு போ. அனாவசியமா பேசின பாட்டிலால உடம்ப கிழிச்சிடுவேன். இந்த ஊர்லயே என் கண்ணுல போட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது நீ ஒருத்திதான். டேய் தள்ளி உட்கார்றா. தம்பி, இவன் தான் என் பொண்ணு கையை பிடிச்சி எடுத்தவன். கேட்டதுக்கு கூலி கொடுக்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறான். எடக்கு பண்ண அடக்கம் பண்ண ஆள் இல்லாம ஆளுவ. ஊர்ல இருக்கிறவனுங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வக்காலத்து வாங்க வந்துருவேன். உன் வருங்கால பொண்டாட்டி அவளை எவனாவது பார்த்து வரியாடின்னு கூப்பிட்டா கூட வாயை மூடிக்கிட்டு இருப்பியே. எத்தனை நாளைக்கு என் தாலியை முந்தானையில முடிஞ்சு வச்சுட்டு உனக்காக தண்ணி காக்குறது? என்னைய பண்றது? இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் என் கண்ணுக்கு ஆம்பளையா தெரியற. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை ஆயிடுவானா? நம்ம வீட்டு பூனை குட்டி கூட தான் மீச இருக்கு. போயா போயா ஜடம். எங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால நீங்கெல்லாம் எந்த கொடுமையும் கண்டு பயப்படாம கடவுள் மேல பாரத்தை போட்டு காரியத்துல கவனமா இருங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறதுதான் கீதையோட சாராம்சம். அதனால நீங்கெல்லாம் பலன் எதுவும் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. டேய் நிறுத்துற. ஏதோ படிச்சவனாச்சே, இவங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா யூனிவர்சிட்டி உங்களுக்கு எடுத்த மாதிரி நீ இவங்களுக்கு எடுத்துருவ போல இருக்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறது பழைய கீதை. கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்ப்போங்கிறதான் புதிய பாதை. கடவுள் கூட அரசாங்கம் மாதிரிதான்டா. பணக்காரங்களை மட்டும்தான் பாதுகாக்கும், ஏழைங்களை பாதுகாக்காது. டேய், இந்த பாமர மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை தான்டா. அதையும் நீ நசுக்க வந்துட்டியா? இவங்க எல்லாம் எந்த கொடுமையும் கண்டு பயப்படல. எளியவங்களை வலியவங்க அடிச்சா வலியவங்களை தெய்வம் அடிக்குங்கிற நம்பிக்கையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்ப வந்து அடிக்கும்? இந்தியால ஓடுற ரயிலுங்க மாதிரியே தெய்வங்களும் ரொம்ப லேட்டுடா. தெய்வத்துக்காக காத்துட்டு இருக்க முடியாது. இனிமே எளியவங்களை வலியவங்க அடிச்சா வலியவங்களை எளியவங்க அடிப்பா. என்னதான் பிடிக்காத படத்துக்கு போயிருந்தாலும் இவ்வளவு வேகமா ஓடி வர்றது? நீயும் சினிமாக்கு வந்திருந்தியா? மிஸ்டர் வாஞ்சிநாதன் எம்ஏ, நான் ஒரு வித்தியாசமான சினிமா பார்த்தேன். நீ ஒரு புரட்சி வீரனா வருவ, என்னுடைய லட்சியங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் உன்னை இங்க தங்க வச்சேன். நாம எந்த அதிகார வர்க்கத்தோட போர் தொடுக்கணுமோ அந்த அதிகார வர்க்கத்தோட சாக்கடையில விழுந்துட்டியடா. பணக்கார பொண்ணுக்கு வலை விரிக்கிறது தான் வறுமைக்கு தீர்வுன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா எங்க காதல்ல இருக்கிற சத்தியத்தை மட்டும் நீ சந்தேகப்படாத. காதல் என்னடா பெரிய காதல்? அந்த வார்த்தையே பொய்யிடா. கொச்சையா சொல்ல போனா அது வெறும் சதச்சங்கதி, உடற்பசி, காமம். டேய், நீ தாண்டா காதலை கொச்சப்படுத்துற. ஒன்ன சொல்லி தப்பு இல்லடா. இந்த காலத்துல காதல் பண்றதுக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் வரமுறையே இல்லாம போயிடுச்சுடா. டேய், சங்கர்லிங்க ஒரு விஷப்பாம்பு. நாம போராடுறதே அதோடைய பல்ல புடுங்கிறதுக்கு தாண்டா. ஆனா நீ அந்த புத்துக்கு பால் வாக்குற. ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இஷ்டம். ஒரு கன்னி பொண்ண கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போய் கோயிலையே இவன் அசிங்கப்படுத்திட்டான்னு ஊரே கொதிச்சு போயிருக்குது. அதான் முதலாளி ஐயா முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யலாம் சொல்லுங்க. முதலாளி அவனை சும்மா விடக்கூடாதுங்க, அபராதம் போடணுங்க. அபராதம் போடக்கூடாதுங்க, அதை கட்டிவிட்டு இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவான். அதானே அவனை கட்டி வச்சு கைய கால வெட்டணுங்க. கைய கால வெட்டினா மட்டும் இந்த மாதிரி பசங்களுக்கு துடிப்பு அடங்குமா? இவனை ஊரை விட்டே வெட்டணுங்க. இவன் எப்படா ஜெயில இருந்து வந்தா? செந்தோல வந்தாச்சுங்க. இனிமே பஞ்சாயத்து களை கட்டிடுமுங்க.
ஆமா, பஞ்சாயத்து நடக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியல, ஆச்சரியமா இருக்கு. இவன் எவன் வெட்ட போறானோ சட்டுப்புட்டு ஒரு முடிவை சொல்லுங்க. அநியாயத்தை ஆள போட்டா அதுவே நியாயமாயிரும். சீக்கிரம். அதான் சொல்லிவிட்டோம்ல, அவனை ஊரை விட்டு விரட்டணுங்க. விரட்டிடுவீங்களா? என்னையா பெருசா தப்பு பண்ணிவிட்டான்? அந்த பொண்ணு சம்மதிக்கலன்னா அவன் இழுத்துட்டு போயிருப்பானா? அதானே தண்டனை கொடுக்கறதா இருந்தா 2 பேருக்கு சேர்த்தே கொடுங்க. அதானே ஏயா வைக்க போறல ஊசியை தேடிக்கிட்டு நம்ம ஊர்ல இப்படி தப்பு தண்டா நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அப்படியே பண்ணிட்டா போச்சு. அதானே இது நியாயமான முடிவாச்சா? ஒரு வார்த்தை நல்ல தீர்ப்பையா. பொண்ணு நல்லா தானே இருக்காங்க. கல்யாணத்தை பண்ணிட வேண்டியது. இந்த முடிவு கூட நமக்கு ஆதாயமா தான் இருக்கு. எப்படி செந்தோழனை ஒழிச்சு கட்டுறதுன்னு புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ஊருக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயம்னு சம்பிரதாயத்தை மாத்திக்கிறவன் இல்ல அந்த சங்கரலிங்கம். குருக்களையா, ஐயா, தாலி ஒண்ணு தயார் பண்ணுங்க. நம்பிட்டு கொடுங்க. வாங்கிக்கப்பா. தாலியை கட்டு. தாலி கட்ட போற நேரத்துல என்ன தம்பி யோசனை? கட்டிட வேண்டியதுதானே? நிறுத்து. என் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விடறதுக்கு முன்னாடி நாம ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சுக்கோமா? ஊர் கட்டுப்பாட்டை குலைச்சவன், நாத்திகம் பேசி ஜனங்க மனசுல விஷத்தை கலந்தவன், முதலாளிக்கு தொழிலாளிக்கு மத்தியில தீக்குச்சி கொளுத்தி ஒரு வர்க்க போராட்டத்தை ஆரம்பிச்சவன் செந்தோழன். அவன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அவங்கிட்ட நீ எந்த விதமான நட்பும் வச்சுக்க கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அப்புறம்தான் தாலி கட்டலாம். என்ன சொல்ற? செந்தோழா, நில்லு. என்ன பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீதான் முடிவெடுக்கணும் புத்திசாலித்தனமா. உதிக்கிற சூரியனை யாரும் கையால மறைச்சிட முடியாது. என் பாதையை நான் பாத்துக்கிறேன். ஒரே நேரத்துல ஒரு கழுத்துக்கு தாலி கயிறையும் இன்னொரு கழுத்துக்கு தூக்கு கயிறையும் மாட்ட சொல்றான்டா இந்த சங்கர்லிங்கம். ஆனா உன்னை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. மிஸ்டர் சங்கர்லிங்கம், எனக்கு காதல் பெருசு இல்ல. ஆயா, ஆயா. என்னங்கய்யா? செல்வி சாப்பிட்டாளா? அவ சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. குழந்தைகிட்ட நீங்க வந்து அன்பா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. குழந்தை கொஞ்சம் விட்டுருந்தா அவ ஒரு குழந்தைய பத்திக்கிட்டு வந்திருப்பா. அவளா குழந்தை? எங்க இருக்கா? மாடியில படுத்திருக்கா. என்னது? ரோட்ல கிடக்கிற குப்பை காகிதங்களை வீட்டுல கொண்டு வந்து தோரணமா கட்டி தொங்க விட்டுருக்க? இது குப்பை காகிதம் இல்லப்பா,
அவர் எனக்கு எழுதுற காதல் கடிதங்கள் அதை வச்சே என்னை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டேன். அப்பா, எல்லாத்தையும் பொசிக்கிடுவன், ஜாக்கிரதை. என்ன நானே எரிச்சுக்குவேன். என்ன சவாலா? ஆயா மத்திப்பட்டி கொண்டா.